Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC MTSக்கான நம்ம ப்ரிப்பரேஷன்ல டாப் GS கொஸ்டின் GK கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது சீரியஸ் 2 சீரியஸ் 1ல நம்ம மியூசிக் ஃபெஸ்டிவல் டான்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாமே எடுக்யூட்டிவ் பேட்டர்ன்ல கேட்ட SSC CGL அண்ட் CSSல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்க கொஸ்டின். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கீம்ஸ்ல இருந்து பார்க்கலாம். Which Indian government scheme supports financial service through the postman? Postman மூலமா அந்த financial service அதாவது நிதி சேவைகள் ஆரம்பிச்ச அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தோம்னா IPPB. ஓகே, இதுல எல்லாமே பிபின்னு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்மேன் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா எக்ஸ்பிளனேஷனோட NSAPனா எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த ஸ்கீம் எதுக்குன்னா சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், சோசியல் செக்யூரிட்டி அண்ட் பென்ஷனருக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்மேன் மூலமா ஃபினான்ஷியல் சர்வீஸ் துவக்கின ஸ்கீம் பேர் தான் வந்து IPPB. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இது வந்து இந்தியா முழுசு எல்லா ஊர்லயும் இது கொண்டு வந்திருக்காங்க. டோர் ஸ்டெப் பேங்கிங், நம்ம வீடு தேடி அந்த வங்கி மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் PMJ, இது ஆயுஷ்மான் பாரத் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா. ஆரோக்கியான்றது நம்ம ஆரோக்கியம் தமிழ்ல இருக்கிற மாதிரி இந்தியில ஆரோக்கியா. இது ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸோ அது ரிலேட்டடா. அதுக்கப்புறம் பிரகதி, ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா IPPB, போஸ்ட்மேன் மூலமா நிதி சேவை துவங்கினது. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. இந்தியன் அத்லட் வான் ஃபர்ஸ்ட் எவர் பாராலிம்பிக் கோல்ட் இன் ஆர்ச்சரி அட் பிரான்ஸ். அதாவது பாரிஸ்ல நடந்த 2024 அந்த பாரா ஒலிம்பிக்ல எந்த பாரா ஒலிம்பிக்ல கோல்டு ஆர்ச்சரியில அடிச்சாங்க, யாருன்னு இதுக்கு பார்த்தோம்னா அரவிந்தர் சிங். அரவிந்தர் சிங் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஹி மேட் அ ஹிஸ்டரி பை வின்னிங் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பாராலிம்பிக் கோல்டு ஆர்ச்சர். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சீதல் தேவி அவங்க வந்து ஃபேமஸ் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் ஹூ வான் பிரான்ஸ் இன் மிக்ஸ்டு டீம் ஒர்க்ல வாங்கியிருக்காங்க. ராகேஷ் குமார் யாருன்னு பார்த்தோம்னா பேரா ஆர்ச்சர் ஹூ காம்பீட்டட் இன் காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸ்ல இதுல ஸ்கோர் பண்ணவர். பிரீத்தி பால்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ட்ராக் ஈவெண்ட்ஸ், அதாவது ரன்னிங், ஸ்பிரிண்ட், இந்த மாதிரி ஒரு அத்லட். அவங்க 100 மீட்டர், 20 மீட்டர், 200 மீட்டர் ஓடுன ஒரு அத்லட்டா அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே, அடுத்து மிஸ்தி திட்டம்னா என்ன, இது பொறுத்த வரைக்கும் இந்த M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேங்க்ரோவ் பிளான்டேஷன் தான். பட் இது பட்ஜெட் எப்போ கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. அதே மாதிரி இது கமர்ஷியல் லீசிங் ஆஃப் த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட். அவங்க வந்து மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் த ஷோர்லைன், அதாவது அந்த கடலோரத்தில் இருக்க அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஷோர்லைன். இந்த சைடில் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். நம்ம ஊர்ல இந்த கடலூர் சைட்லலாம் இது நிறைய பார்க்கலாம். அது சூடோபோர்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பயாலஜில நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமா பட்ஜெட் 2023-24 தான் இது கொண்டு வரப்பட்டது. அப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா 1 and 2 கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்தாதான் எப்படி ஏன் கரெக்ட் ஏன் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்து லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் லாஸ் த ஸ்டோரி ஆஃப் த இந்தியன் ட்ராட். இந்த புக் எழுதுனது கவிதா நாயர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லாம் புக்கு நேம் கொடுத்துட்டு யார் எழுதுனான்னு கேட்பாங்க. இப்போ வந்து புக்கு நேமும் கொடுத்து புக்கு ஆத்தரும் கொடுத்து அதுல இருந்து பெஸ்ட் எசன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஈஸியா நம்ம இதை எப்படி சொல்லலாம், நீங்க வந்து உங்க வறட்சியை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு வந்து லேண்ட்ஸ்கேப் ஆஃப் லாசஸ்னு ஒரு வந்து லேண்ட்ஸ்கேப்னா அதோடைய அந்த சாயில் எரோஷன் ஆகிறதா இருக்கட்டும், டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதா இருக்கட்டும், இதை பத்தி தான் இருக்க போகுது மேக்சிமம். அப்போ இது ரிலேட்டடா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, கண்டிப்பா மான்சூன் இது வராது. ஃபிக்சேஷனல் ஸ்டோரி அண்ட் அவுட்லைன் கண்டிப்பா வராது. ஏன்னா அவங்க உண்மையான கதை தான் எழுதிருப்பாங்க. கண்டிப்பா ஃபிக்சேஷனலா இருக்காது. அப்போ கண்டிப்பா 1 இல்லாட்டி டியா தான் இருக்கும் என்னுடைய கணிப்புப்படி. பட் ஆன்சர் நம்ம என்ன பார்க்கலாம் பாருங்க. ஆன்சர் ஏ. நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா ஒரு கதை புத்தகம். இது கண்டிப்பா கதை புத்தகமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஏன் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா, இவங்க வந்து ஒரு வறட்சியை பத்தி எழுதியிருக்காங்க, லேண்ட்ஸ்கேப் ஆஃப் லாஸ்ன்னு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல ஆன்சரே தெரியலனாலும் இந்த மாதிரி யோசிச்சு நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா ஸ்கிப் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். கடைசியில அந்த 1ஆ 2ஆன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்சர் இது கே தான். இது வந்து இந்தியாவோட வறட்சியை பத்தி எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா அந்த
கள ஆய்வு போய் பண்ணி அதெல்லாம் சேகரிச்சு தான் அந்த புக் எழுதியிருக்காங்க. அப்போ லேண்ட்ஸ்கேப் லாஸ் த இந்தியன் ட்ராட்னு எழுதின புக் யாருன்னு பார்த்தோம்னா கவிதா நாயர். ஸ்டடி த ட்ராட்ஸ் இன் ஹியூமன் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் இம்பாக்ட் இன் இந்தியா. ஓகே, அடுத்து 5th கொஸ்டின். சந்தோஷ் டிராஃபினாலே ஃபுட்பால் தான். பட் 2023 ஃபைனல் யூனிக்லி ஹெல்ட் இன் எந்த இடத்துல? ஓகே, வேர் கர்நாடகா டிஃபைட்டட் மேகாலயா. பட் எந்த பிளேஸ்ல நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ரியாத். இது வந்து சந்தோஷ் கோப்பை வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு ஃபேமஸ் ஃபுட்பால் லீகா கன்சிடர் பண்றாங்க. பட் ஹைலைட்ஸ் எதுவுமே வரல, லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் பண்றது இல்லை அவ்வளோவா அதை. ஆனா அது ஃபுட்பால்ல ஒரு முக்கியமான லீகா கன்சிடர் பண்றாங்க. எப்படி ஒரு ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்பால்ல. ரியாத், சவுதி அரேபியா. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே ஃபைனல் நடத்தின ஒரு லீக் இது. அது சவுதி அரேபியால நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா அதே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா ஜூடோ. ஜூடோன்றது இது ஜாப்பனீஸ் கேமு. இதை கண்டுபிடிச்சவர் ஜிகோரா கனோ. எந்த இயர்னு பார்த்தோம்னா 1882. ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஜூடோ பிகம் த ஒலிம்பிக் ஈவென்ட் ஸ்போர்ட் இன் 1965. இது நம்மளுக்கு டவுட்டு. ஜூடோ வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை ஜிகோரா கனோ இன் ஜப்பான். கரெக்டு தான். ஆனால் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம கேட்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஜூடோ சாம்பியன்ஷிப் ஹோல்ட் இன் தெரியல. கல்பனா தேவி வான் கோல்ட் அட் 2010 ஜூடோ வேர்ல்டு கப். இதுவும் நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அப்போ மற்ற ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டோக்கியோவில் இவர் இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சாரு. இவருடைய பேர் வந்து ஜிகோரா கனோ. இவர் தான் ஜூடோவை கண்டுபிடிச்சாரு. கொடாகான் இன் டோக்கியோவில் இவர் கண்டுபிடிச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் இன் இந்தியா எப்போ நடந்துச்சுன்னா 1966. பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1917 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 1966னா இது கரெக்டு. அதுக்கப்புறம் கல்பனா தேவி வந்து பிரான்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க கிராண்ட் பிரிக்ஸ் லெவல்ல, இல்லாட்டி வேர்ல்டு கப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் கோல்டு இஸ் ரேர் அட் வேர்ல்டு ஸ்டேஜ். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு, பிரான்ஸு. அதுக்கப்புறம் ஜூடோ பிகம் த அஃபிஷியல் ஒலிம்பிக் ஸ்போர்ட் இன் 1964. அதாவது அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல 1964ல கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்க 1965 இருக்கு. அப்போ அதுவும் தப்பு. அப்போ இந்த மாதிரி இன்டெப்தா படிச்சாதான் நமக்கு இந்த டோக்கியோல நடந்தது ஜூடோ ஒலிம்பிக் எப்போ நடந்துச்சு, எப்போ கொண்டு வந்தாங்க, கல்பனா தேவின்றது என்ன அத்லட், அவங்க என்ன விஷயத்துல அச்சீவ் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்டெப்தா நிறைய நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு புரியும். அதுக்கப்புறம் மேரி கோம்ஸ் மோஸ்ட் ரீசன்ட் இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் எந்த டோர்னமெண்ட்ல இப்போ ரீசெண்டாக வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் கப்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இது பார்த்தோம்னா 2019ல நடந்தது. ஷிவான கோல்டன் 51 kg கேட்டகரி இன் இந்தோனேஷியா. காமன்வெல்த்ல கடைசியா 2018ல வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல லாஸ்ட் ஒலிம்பிக் 2012ல விளையாடினாங்க. அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து அவங்க வந்து அவ்வளவா காம்படேட்டிவ் பண்ணல, வின்னும் பண்ணல. இங்க கோல்டு மாதிரி கடைசியா அவங்க விளையாண்டதே இந்த பிரசிடென்ட்ஸ் கப் தான். அப்போ நம்மளுக்கு அவங்க நிறைய கப் வாங்கியிருப்பாங்க, நிறைய மெடல் வாங்கியிருப்பாங்க நமக்கு தெரியும். பட் கடைசியா ரீசெண்டா அவங்க இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த பிரசிடென்ட் கப் தான். அவங்களுடைய லாஸ்ட் ஒலிம்பிக் எப்போ 2012. ஓகே, இது எப்போ நடந்துச்சு, 2019. ஓகே, அடுத்த 8வது கொஸ்டின். பிசிக்கல் எஜுகேஷன்ல லாங் ஜம்பை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த லாங் ஜம்ப் வச்சதை எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? அத்லட் மேக்ஸிமம் மட்டும் பை ரன்னிங் ஆன் த ரன்வே. அதாவது ரன்வேல ஓடுவதன் மூலம் தடகள வீரர் அதிகபட்ச வேகத்தை பெறுகிறார். ஓகேன்னு கூட சொல்லலாம். டியூரிங் த டேக் ஆஃப் ஜம்ப் பண்ணும்போது த அத்லட் புஷஸ் ஆஃப் வித் த வீக்கர் ஃபுட். அவங்களுடைய பலவீனமான கால்ல இருந்து தள்ளுறாங்களா? கண்டிப்பா இருக்காது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், பட் செகண்ட் ஒன் கரெக்ட்ல எனக்கு தெரியுது. பட் ஆன்சர் நம்ம என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். கரெக்ட். நம்ம சொன்ன மாதிரி ஒன்று மட்டும் தான் கரெக்ட். கண்டிப்பா வீக் ஃபுட் இருக்காது. அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபுட்ல எவ்வளோ அவங்களுக்கு அந்த ஜம்ப் பண்றதுக்கு தேவையான மொமெண்டம் கிடைக்குதுன்னு அந்த ஸ்ட்ராங் ஃபுட் தான் டிசைட் பண்ணும். வீக் ஃபுட்னு அவங்களால தாண்டவே முடியாதுல்ல. அப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினுமே இதுல கேட்டிருக்காங்க தான். அடுத்த கொஸ்டின், லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ்.
அதாவது அந்த கலை, அதுக்கப்புறம் கலாச்சாரம் அந்த மாதிரி வரும்ல. லிட்ரேச்சர் ஆர்ட், இது வந்து படிப்பு சம்மந்தமா, புக்கு சம்மந்தமா இருந்த கேள்வி. ஹார்ட் ஸ்டேஜ், இந்த புக்கு எழுதுனது யாருன்னு கேட்கல, ஆத்தர் கேட்கல, தீம் கேட்டிருக்காங்க. என்னது? ஹாட் ஸ்டேஜ் என்ற புத்தகத்தின் கரும்பொருள் என்ன? அப்போ ஒரு ஹாட் ஸ்டேஜ்னா என்ன? இது கண்டிப்பா சம்திங் ஒரு கிளைமேட்டை பத்தி தான் இருக்க போகுது. கிளைமேட்டை பத்தி இருக்கலாம், இல்ல ஒரு மாடர்ன் ஏஜா, இல்ல ஏஷியன் ஏஜா, இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன ஆப்ஷன் வரலாம்னா, ஏ வரலாம், இல்லாட்டி டி வரலாம். யா, ஆன்சர் இஸ் ஏ. அந்த ஹாட் ஸ்டேஜ்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இப்போ இருக்கிற அந்த ஒரு சூழல், அந்த ஹார்ட்ன்றது ஒரு ரொம்ப குளிர்ச்சியா இல்லாம ஒரு வெப்பம், ஒரு அதிகமயமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல, ரொம்ப ஹீட் அதிகமா. ஓகே, the anthology contemporary dramas reflecting social changes in India. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பருவநிலை மாற்றம் வருது, அதை பத்தி எழுதியிருக்காங்க இவங்க. ஹாட் ஸ்டேஜ்ன்ற அந்த புக்கோட தீம், the collection of modern Indian plays on the social issues. நிறைய climate changes, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஈன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கூட கொண்டு வந்தாங்க, பட் அது என்ன அமெண்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனையை பற்றி எழுதுன புக் தான் வந்து ஹாட் ஸ்டேஜ். ஏன் ஆத்தர் உங்களுக்கு என்ன சொல்லாமல் இருக்குன்னா, அது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கு, நம்ம அதை பார்க்கும்போது அதோடைய ஆன்சர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அம்ரித் தகோர் ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து மிஸ்தியோட லிங்க் ஆனது. எந்த பட்ஜெட் பார்த்தோம்? மிஸ்தி வந்து 2023 to 24 பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக இதுவும் 2023-24 தான் இருக்கும். பாருங்க, the Amritsar promote the conservation values of the Ramsar site, அதாவது வெட்லாண்ட்ஸ், நம்ம அந்த நீர் சார்ந்த இடங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே நிறையா இருக்கு ராம்சர் சைட்ஸ், வந்து தமிழ்நாட்டில் தான் மொத்தம் அதிகம் இருக்கு. அப்போ 2023-24 வந்து இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த அமிர்த தாகூர் அந்த ஸ்கீம் வந்து மிஸ்தி ஸ்கீமோட ப்ரொமோட் ஆனது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பற்றி. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் லான்ச்ட் இன் 2024, அதோடைய மெயின் கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா பாசிட்டிவான ஆன்சராக தான் இருக்க முடியும். ப்ரொமோட் த ஃபாசில் ஃபியூல் யூஸ், கண்டிப்பா பழைய ஃபியூலை யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. சப்போர்ட் த மோனோகல்ச்சர் ஃபார்மிங், ஒற்றை பயிர் விவசாயத்தை ஆதரிப்பாங்களா? மாட்டாங்க. என்கரேஜ் ஈக்கோ ரெஸ்டோரேஷன் த்ரூ த கிரெடிட் இன்சென்டிவ்ஸ், இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரீசிங் மைனிங் லீசஸ், இது எல்லாமே நெகட்டிவ். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போதே தெரியும், ஃபாசில் ஃபியூல்ன்றது நம்மளுக்கு பொல்யூஷனை உண்டாக்கும், மோனோகல்ச்சர் கண்டிப்பாக உதவாது. மைனிங் பண்ணுறதும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இது இன்க்ரீசிங் இருக்கு, இங்கே டிக்ரீசிங்னா நம்ம டவுட் பட்டிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஆப்ஷன்ஸை தயவு செய்து படிங்க, உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பாருங்க, நானும் இப்போதான் உங்க கூட சேர்ந்த ஆன்சர் பார்க்குறேன். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு திஸ் ப்ரோக்ராம் இன்சென்டிவ் பை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தேர்ட் ஆப்ஷன். இந்த கிரீன் கிரெடிட்ஸ் இன்சென்டிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ரோக்ராம் தான் வந்து இந்த கிரீன் கார்ட் ப்ரோக்ராம். ஓகே, அதுக்கப்புறம் டாக் கர்மயோகி இ லேர்னிங் போர்ட்டல். இந்த டாக் கர்மயோகி இ லேர்னிங் போர்ட்டல் வந்து எதுக்குன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க? டிஎஃப்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம எப்படி படிக்கணும், எந்த இது போட்டுக்கலாம்? பிப், நம்ம வந்து இப்போ பிப்போட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த மாதிரி இ போர்ட்டல்ஸ் எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராமில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நம்ம கம்பைல் பண்ணி போட்டுட்ருக்கோம் மந்த்லி. ஸோ இந்த போர்ட்டலுக்கான தனியாக பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சோடனே அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? டாக் ரெஃபர்ஸ் டு போஸ்ட். அந்த டாக்ன்ற வேர்டுக்கு என்னன்னா போஸ்ட்ன்ற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அப்போ போஸ்டல் சர்வீஸ்க்கு தான் இந்த போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ்ல இருந்து, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின். Who break 30-year-old Asian Games men's 5000 meet record in National Open Athletic Championship? யார் வந்து அந்த 30 வருஷம் இருந்த ரெக்கார்டை
உடைச்சான்னு கேட்டிருக்காங்க. எந்த கேம்லனா நேஷனல் ஓபன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். குல்வீர் சிங் தான் இதோட ஆன்சர். பகதூர் சிங் வந்து அவர் முன்னாடி 1994ல அவர் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருந்தாரு. யாரு? பகதூர் பிரசாத். குல்வீர் சிங் தான் அதை வந்து பிரேக் பண்ணாரு. நிராஜ் சோப்ரா எல்லாத்துக்குமே தெரியும், அவர் ஜாவ்லின் த்ரோவர். ஹிமா தாஸ் வந்து ஒரு ஸ்பிரிண்டர். அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஜெகதீப் ஜகர் புக்ல அவர் எழுதின புக்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அண்ட் எட்கர் அவார்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னு. அவர் வந்து ஹார்ட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இருதயத்தை பத்தி தான் கண்டிப்பா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். கார்டியாடிக் சர்ஜரி, அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஷன். கண்டிப்பா ஒருத்தவங்க அவார்டு தராங்கன்னா கண்டிப்பா அது ரியல் ஸ்டோரியா தான் இருக்கணும். அப்போ ஃபிக்ஷேஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபிக்ஷேஷன்னா ஸ்டோரியா இருக்கும், ரியலா இருக்காது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். அப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 4ஆ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தி எட்கர் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் நாவல். சிறந்த நாவல் எதுக்கு கொடுத்துருக்காங்க? நான் ஃபிக்ஷேஷன் மெடிக்கல் ஹிஸ்டரி, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எஸ்பி முகர்ஜி ஸ்விம்மிங் ஸ்டடி எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் எதுக்கு? டெல்லி. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தான். The swimming complex in New Delhi famously used in 2010 காமன்வெல்த். 2010 நடந்தா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லியில இருக்கு. இது கூட நீங்க பார்த்துக்கலாம். 2010 காமன்வெல்த்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் why are the field hockey players restricted using only the flat left hand side of the stick? ஏன் வந்து அந்த ஹாக்கி ஸ்டிக்ல இப்படி இருக்குன்னா அந்த ஃபிளாட் சைடு மட்டும் ஏன் யூஸ் பண்ணோம்? இது வந்து நம்ம எல்லா கேம்லயும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். கிரிக்கெட்ல நம்ம அந்த ஃப்ரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி prevent unfair left-handed advantage, prevent uneven bounce, ensures the uniform rebound. எனக்கு தெரிஞ்சு இது unfair advantage எல்லாம் கிடையாது. இன்ஜுரிக்காகலாம் அது பண்ண மாட்டாங்க. ரைட் ஹேண்ட் பிளே ஃபார் ட்ரெண்டிங் எஸ் அப்படின்னு கிடையாது. அந்த பால் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல படும்போது நல்ல ஒரு பவுன்ஸா கிடைக்கும். அதே இந்த மேட்ல படும்போது கண்டிப்பா பவுன்ஸ் ஒழுங்கா வராது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் ஆப்ஷனா இருக்கும். எஸ், ஆன்சர் வந்து தேர்ட். நான் உங்களுக்கு முன்னாடி தான் இப்போ அதை சால்வ் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணி அப்படியே வச்சது தான். ஆன்சர்லாம் நான் பார்க்கல. அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒவ்வொருத்தையும் ஈஸியாக ஸ்கிப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேட்ட கொஷின் தான். த கர்மயோகியா எந்த போர்ட்டலில் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கமெண்ட் கீழே பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சீரியஸ் 2ல பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல நான் இதே மாதிரி ஒரு 15 கொஷின்ஸ் கொண்டு வரேன். கண்டிப்பாக அது எம்டிஎஸ்ல ரிப்பீட் ஆக வாய்ப்பு அதிகம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. நோட்ஸ் வேணா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்மளோட சேனல்ல 7 PM 9 PM குவிசஸ் நடக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.